நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுதில்லை நானும் தான் என் சொல்ல முத்துராட்சியும் நான் உண்மையில பெருமைக்காக சொல்றேன். நான் அதிகாரம் முடியும் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன். நான் உண்மைதான் பேசுவேன். ஆமா ஆமாண்ணா நான் யாரும் பயப்பட மாட்டேன் தெரியும். ஆனா அவரை இங்கே அங்கே இருக்கிற நான் சந்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க 3 பேர்த்த ஒன்னா சேர்த்து சந்திக்கிற கூட எனக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா மிருதங்கம் அதுக்கிடையாக ஆல்ரவுண்ட் உங்களையெல்லாம் விட உங்களை அப்படியே வந்து இருக்கிற என் பாசமிகு அருமை தம்பி தர்மலிங்கம் இந்த கலை உலகத்தில் நீண்ட ஆயுளோடு நிறைய செல்வங்களோடு வாழணும், இன்னும் வளரணும். அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய பிரச்சனையா சமாளிச்சு போடுங்க காரணத்துக்காக இப்படி எல்லா விதமான பெருமையான எங்களுக்கு வலிதமான காரணம் எதிர்காலம் அழகான ஒரு ஷோ, பிரமையான ஒரு ஷோ. இன்னைக்கு 5:13 பிரம்ம முகூர்த்தம். இந்த நாடகம் கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மங்களகரமான வேலையை மங்களகரமாக நடத்த முடிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ரொம்ப வழிமுறையாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப எல்லா இடத்துலையும் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், காலம் கடந்தால் கஷ்டம் வருங்கிற தமிழிங்க. சரியா, காலத்தோடு அதை சேர்த்து வர வேண்டும் என்கிற பெருமை அப்படிங்கிற காலத்துக்காக இடத்து வைத்து பார்க்கிற பொழுது அப்படிங்கிற காலத்துக்காக இப்ப இடத்தில் இருந்தமாக ஆலோலம் இருந்தார் வள்ளி. இப்படி ஆலோலம் படக்கூடிய இந்த வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்த பெருமானை மனமுறிய வேண்டும் அப்படிங்கிற காலத்தில் வந்திருந்தால் கூட இவருடைய அற்புதமான இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவனோடு இந்த இடம் என்ன நான் குறைச்சிக்கிட்டு வள்ளியை சந்திக்கணும். நம்ம ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த அம்மாவை சந்திக்கின்ற பொழுது அற்புதமான விஷயங்கள் வெளிவர வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த இடத்தில் அற்புதமாக ஆழம் வரக்கூடிய இந்த வள்ளியை பார்க்கின்ற பொழுது இவனுக்கு அவசியமாக கல்யாணத்தை நடத்தி ஆகணும். என்னவோ நீ பேசி சந்தேகமா எதுவும் இல்லை, உங்களுக்கு என்ன சந்தேகமோ ஏன் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சந்தேகத்தை நீங்க கேட்டுருக்க வேண்டாம், 7 கிடைக்கணும் நான் பரிசு போடுவேன். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடம் தோல்ல துண்டு எப்படி போட்டுருக்காரு பாரியா, துண்டு இந்த பக்கம் போடுங்க, துண்டு இந்த பக்கம் போடணும். நீ போடுங்க, ஆம்பளை துண்டு போடணும், இப்படிதான் துண்டு போடணும். சரியா? இந்த பக்கம் வலது பக்கம் துண்டு போடக்கூடாது. துண்டு போட்டா தடுத்துரும். நம்ம தெரியாம செய்யற ஒண்ணுக்கும் ஒரு பலன் இருக்கு. தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்சு செஞ்சா திமிரு. சரியா? இப்ப துண்டு போட்டிருக்கீங்க, எங்க துண்டு போட்டிருக்கீங்க? இடது பக்கம். ஆம்பளை ஏன் இந்த பக்கம் துண்டு போடணும் சொல்லுங்க. நாடகம் வச்சு வைங்க. இங்க வந்து மிச்சம் நிறைய பேச வேண்டியிருக்குது, பேசிக்குவோம். ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, தாசி கொங்கை பெருப்பதேன் சொல்றான். தாசி கொங்கை பெருப்பதேன் டைலர் குண்டி தேய்வது ஏன். தைக்கிற ஒருத்தன் தெரியும். ஐயா வச்சிருக்காருல பைய எந்த பக்கம் வச்சிருக்காரு? இந்த பக்கம். ஏன் இந்த பக்கம் வைக்கல? வச்சிருக்கலாம்ல. ஏன் வச்சிருக்காரு? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரியா? சட்டையை மடிச்சு போட்டிருக்கீங்கல்ல, அந்த சட்டையை மடிச்சதை எடுத்து விட்டா முழு கை. இப்ப போட்டிருக்கிறது என்ன கை? சட்டையை போட்டிருக்கிறது உடம்பா கையா? சட்டை போட்டிருக்கிறது உடம்பு. நம்ம என்ன சொல்றோம்? முழு கை. அதையே சட்டையை மட்டும் முழு கை அரைக்கைங்கிறோம். முதல் கோணல் கீழே இருக்க பட்டனை முதல் பட்டனை சரியா மாட்டல, எங்க போவோம்? இதுக்கெல்லாம் மிகப்பெரிய கதை இருக்கு. அடுத்த நேரத்தில் என்ன போடுங்க, அடுத்த நேரத்தில் பேசிக்குவோம். அப்படிங்கிற காலத்துக்காக இங்க அற்புதமாக நீ தான் ஆகிற இந்த நடத்தைய 48யா 48வது நாள்ல பொட்டாசியம் வந்துரும்ல. பொட்டாசியம் கோயிலுக்கு போறது 3 நாள் தானே. நம்ம சதுரகிரி பொட்டாசி மாதம் 20, 21, 22, 23 3 நாள் தானே. நீ வச்ச கூடாது. நீ என்னையா நீ? நான் தான் ரேட்டே சொல்லிட்டேன்ல. ஆமா 55,000 ரூபா. ஆமா 60 ரூபா அண்ணே கேட்பாரு. என்ன இருக்கு? நான் கேட்குறேன், அந்த அம்மா 7,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். சரிதானே? ஆமா. எங்களுக்கு இப்படி ஆடு பிடிச்சி போட்டு என்ன 10 பேர் காசு தானீங்க. இப்படியா? அப்படி காலத்துக்காக இங்கே அவ்வளோ விதமான இந்த வழி சீக்கிரமாக அந்த கந்தபெருமானை மனமுறை வேண்டும் என நினைக்கின்ற பொழுது இவன் எப்படி நினைத்தான்.